صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. கண்ணியத்திற்குரிய சஜ்ஜாதா கிப்லா அவர்களே, இன்னும் இங்கு வந்திருக்கும் ஃபைஸ் நாயகத்தின் காதலர்களே, இந்த இரவுடைய சிறப்பு, இந்த இடத்தின் சிறப்பு, ஃபைஸ் நாயகத்தின் மேல் வைத்திருக்கும் காதலின் சிறப்பு இதுவரை எந்த நிலையிலும் நம்மளுடைய வாழ்வு திசை மாறாமல் மென்மேலும் ஃபைஸ் நாயகம் நம்மளை காதல் வலையில் சிக்க வைத்திருக்கும் சிறப்பை பற்றி கண்ணியமிகு உலமாக்கள் ஹலீஃபாக்கள் பேசினார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அன்பர்களே, தோழர்களே, திக்ர் செய்வதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய ஃபஸ்லே கரம் நாம் எல்லாரும் ஆயத்தமாக ஆயிட்டோம். அதற்கு முன்னால் ஒரு சிறு வார்த்தைகள் பேசுவதற்கு ஆசை கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் எத்தனையோ பேர்களுக்கு அன்பளிப்புகளை அல்லாஹ் நிறையாக வழங்கியிருக்கின்றான். நண்பர்களே, நமக்கு ஒரு அன்பளிப்பை வழங்கியிருக்கின்றான். அதற்கு ஈடு இணையே காட்ட முடியாத அன்பளிப்பை கொடுத்திருக்கின்றான் ஃபைஸியை. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்ற ஆண்டு வரை நம்முடைய வாழ்க்கை, வாழ்வாதாரம், நிம்மதி, சுதந்திரம் எல்லாமே நல்ல முறையில் வந்து கொண்டு சென்று கொண்டு இருந்தது. ஆனால் இந்த ஆண்டிலிருந்து இந்த 7 மாத 8 மாத காலமாக எல்லா வகையிலும் மனிதன் பாதிக்கக்கூடிய சூழ்நிலையை தொட்டக்கூடிய இந்த மாசமாக இருக்கு. இந்த வருஷம் நன்றாக பார்க்கின்றோம். யாரெல்லாம் எதிர்பக்கம் கவனத்தை செலுத்தி அல்லாஹ்வுடைய திக்ரை, அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயத்தில், அல்லாஹ்வுக்கு வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடிய விஷயத்தில் கவனம் குறைவாக இருந்து இந்த துனியாவின் பக்கம் யாரெல்லாம் மோகம் கொண்டார்களோ அவர்கள் மோகம் கொண்ட அந்த வாழ்க்கையை ஒண்ணுமே பிரயோஜனம் தராது என்பதை இந்த 6 மாத காலமாக அல்லாஹ் நிரூபிச்சு காமிச்சு கொண்டே இருக்கிறார். நன்றாக எல்லாருமே பார்க்கணும் எந்த அளவுக்கு அல்லாஹு அக்பர். இது அல்லாஹ்வுடைய தரப்புடன் வந்த வியாதிகள் அன்பர்களே, அல்லாஹ்வுடைய தரப்புடன் வந்த சோதனை. இது எல்லாருக்கும் தெரியும், நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் இந்த 6 மாத காலம் அல்லாஹ்வுடைய இல்லங்களில் போய் நிம்மதியாக சஜிதா செய்யக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. வலிமார்களுடைய தர்பாரில் போய் கரம் ஏந்தக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மண்ணுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இல்லை. புனிதமிக்க காபத்துல்லாவை வலம் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. பெத்த பிள்ளையை முச்சமிடுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஒரு மூமினுக்கு ஒரு மூமின் முலாக்கா செய்து கொண்டால் மரத்திலிருந்து இலைகள் உதிர்வதை போன்று அவருடைய பாவங்கள் உதிர்ந்து என்ற ஹதீஸ் இருக்கும் பொழுது மூமினுக்கு மூமின் கரம் கூடுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. அன்பர்கள், 2 ஈதுகள் போச்சு, முசாபா செய்ய முடியாம போயிடுச்சு. அப்ப இந்த மாதிரி சோதனை அல்லாஹ் கொடுத்திருக்கான். அப்ப அல்லாஹ் தஆலா எவ்வளவு நாள் என்னுடைய உள்ளத்தில் வந்தது நான் சொல்றேன். நீங்க எல்லாம் சீதவிகள், இந்த நாய அல்லாஹ் இந்த சபையில உட்கார வச்சிருக்காங்க. அல்லாஹ் மன்னிக்கணும்னு அழைச்சு வந்திருக்கான். இது சர்க்காருடைய தர்பார் நோக்கம் நான் சொல்றேன். வேற எதுவும் நான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறேன். हमसे तुम राजी रहो, साथ में रहने वाले. என்னுடைய லட்சக்கணக்கான அநியாயத்தை அயோக்கியத்தனத்தை பார்த்துட்டு நீ உன் உஜூதுல காட்டிட்டு இருக்கிறப்ப
என் கூடயே இருக்கிற அல்லாஹ் நீ என்ன பொறுத்துக்க அல்லாஹ் அல்லாஹ்ட்ட கேட்டுட்டு உட்காரு. வேற உட்கார்ந்து கல்புல பெருமை வந்தால் நான் ஒவ்வொரு வினாடியும் நான் காரி துப்பின்னு உட்கார்ந்து அந்த கல்வை எப்படி நீ தலையை தூக்குற, எப்படி நீ நெஞ்ச நிமுகிற? ஓ அயோக்கியத்தனம் அல்லாஹ்வுக்கு தெரியாதா? இந்த முரீதுகளுக்கு தந்தனா அல்லாஹ்வுக்கு தெரியுமே. யாரு பார்க்கறானோ, யாரு தண்டனை கொடுக்க போறானோ அவனை சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி செய்து உள்ள சொல்லுதாங்க. இது ஃபைஜியுடைய தர்பார்ல உட்கார்ந்துக்கிற பரக்கத். இந்த எண்ணம் வருவதற்கு காரணம் ஷேக் நாயகம் சொல்லுவாங்க, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்திக்கிறீடா ரப்பே, நீ கோச்சிக்காத ரப்பே, என் மேல வருத்தப்படுறாத ரப்பே, எத்தனையோ இபாதத்துகளை நான் அலட்சியப்படுத்திட்டேன், உன்னை சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயத்துல அலட்சியப்படுத்திட்டேன் ரப்பே, அதனால என்ன தண்டிச்சிடாத ரப்பே, என்னை நீ பொறுதிக்க அதனால கெஞ்சிட்டேன்னு சொல்லுவாங்க. சங்க கெஞ்சிதல் குறைவு, எல்லாமே குறைவு. இன்றைக்கு கை தூக்கி கெஞ்சுவதற்கு அல்லாஹ்வுடைய இல்லங்கள் அழைக்கப்பட்டுச்சு, வலிமாருடைய தர்பார்கள் அழைக்கப்பட்டுச்சு, காபத்துல்லாஹ்வுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நிறுத்தப்பட்டுச்சு, மதீனா மண்ணுக்கு தொடர்புடைய பாக்கியங்கள் நிறுத்தப்பட்டுச்சு. அன்பர்களே, இதை விட நமக்கு சோதனை என்ன என்று சொல்லுங்க நண்பர்கள். ஆகையினால் அல்லாஹ்வின் நல்லடியார்கள் எல்லாருமே இஸ்திக்ஃபார் செய்வோம், எல்லாருமே அல்லாஹ்ட்ட மன்னிப்பு தேடுவோம். இனி உன்னை வருத்தப்படுத்தக்கூடிய வாழ்க்கையோட நீ பாதுகாத்துறாங்களான்னு அல்லாஹ்ட்ட கேட்க நண்பர்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இரவில் 3வது பகுதியில் நம்ம உட்கார்ந்து கிடக்கோம். அந்த ஹசரத் அவர்கள் சொன்னார்கள், இந்த இரவுல நீ என்ன கேட்டாலும் அல்லாஹ் முதல் வானத்துல வந்து ஒரு தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு ரெடியா இருக்கான்னு சொல்லும் பொழுது நாம் எல்லோரும் அல்லாஹ்ட்ட கேட்போம், ரப்பே இனி உன்னை வருத்தப்படுத்தக்கூடிய வாழ்க்கை விட்டு என்ன பாதுகாத்து அல்லாஹ்ட்ட கேட்போம். இனி உன்னை திருப்திப்படுத்தக்கூடிய வாழ்க்கையை நசீபாக்கிடலாம். எந்த நோக்கத்திற்கு எங்களுக்கு நீ ஃபைஸியை அன்பளிப்பா கொடுத்திய ரப்பே, அந்த நோக்கத்திற்கு எங்களை நீ வாழ வச்சு அல்லாஹ் ரப்பே, பணம் இல்லை நாங்க அழுத ரப்பே, இந்த 6 மாத காலம் வருமானம் இல்லை அழுத ரப்பே, இந்த 6 மாத காலம் எங்க வாழ்க்கை போச்சு அழுத ரப்பே, வெளிநாட்டு வாழ்க்கை போச்சு அழுத ரப்பே, எல்லாமே நாங்கள் மண்ணின் மீது எதை விட்டுட்டு போக போறோமோ அதை நினைச்சு நாங்கள் அழுத ரப்பே, மன்னரையில் வச்சு யாரை ரப்பு என்று கேட்க சொல்லுவியோ அதை பத்தி நாங்கள் சிந்திக்காமல் வாழ்ந்துட்டோம் ரப்பே, எங்களை நீ மன்னிச்சு அல்லாஹ்ட்ட கேளுங்க. என்ன உதவ போது அன்பர்களே, நீ எத்தனை வருஷம் நாம் சஜிதாவை செஞ்சாலும் சரி, எத்தனை வருஷம் நோன்புகள் வச்சாலும் சரி, எத்தனை வருஷம் லட்சக்கணக்கான தர்மங்கள் செஞ்சாலும் சரி, தர்மத்தை பற்றி ஆரம்ப வருஷங்கள் முதல் மஞ்சள் பேச்சு இல்லை, உன் வாழ்க்கையை பற்றி பேச்சு இல்லை, உன் தொழுகையை பற்றி பேச்சு இல்லை, உன் நல்ல ஒழுக்கங்களை பற்றி பேச்சு இல்லை. எல்லாரும் வச்சுட்டு போன பிறகு நீ கஞ்சி கொடுத்தாலும் சரி, தங்க புஷ்பம் திட்டாலும் சரி, உன்னை கேட்கக்கூடிய கேள்வி மன்றப்புக்க வரப்போயார். அத பூமியின் போது பிள்ளைக்கு வீடு கட்டுற, பிசினஸ் பெருசாக்குற, பேங்க் பேலன்ஸ் சேர்க்கிறோம், எல்லாம் செய்கின்றோம் அன்பர்களே. நிம்மதியா பெருமூச்சு விடுறோம், என் பிள்ளைய கட்டி கொடுத்துட்டேன், என் மகனை கட்டி கொடுத்துட்டேன், எல்லாரையும் ஒரு மனுஷனா ஆக்கிட்டேன், எல்லாத்துக்கும் என்ன சேர்க்கணுமோ செஞ்சுட்டேன், இனிமேல அமைதியா இருக்க வேண்டியதா அப்படின்னு ஆசைப்படுறேன். ஆனா இது எல்லாத்தையும் விட்டுட்டு போன பிறகு கபர்ல கை செய்யப்படுவேன், எவ்வளவு நாள் வாழ்ந்த உன்னை ரப்பாக்கி வாழாம வந்துட்டோம் ரப்பே, நீ தான் இல்லான்னு தெரியாம நாங்க வாழ்ந்துட்ட ரப்பே. அந்த கவலையை விட்டு, அந்த கை செய்தலை விட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தான், போரிடணும் நம்மளை பாதுகாத்தான். ஆகையினால் அல்லாஹ்வின் நல்லடியார்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல போறோம். அதை நம்ம எல்லாம் சேர்ந்து சொன்னா அவன் அந்தஸ்து கூட போதா, இல்ல நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லனா அவன் அந்தஸ்து குறைய போதா? அதை திக்கருக்கு ஆளா இல்லை அல்லாஹ்வை திக்ர் செய்யறதுக்கு. சுஜூதுல எவ்வளவு மலக்குகள் இருக்கிறாங்க, ருக்குல எவ்வளவு மலக்குகள் இருக்காங்க அன்பர்களே. அதை இங்க உட்கார வச்சு நம்மள லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல வைக்கக்கூடிய யாரும் இல்லை. நம்ம நாம பேசக்கூடியவர் யாரும் இல்லை. நம்ம பாவத்தை உணர்ந்து நம்ம கண்ணீரை இந்த பூமியில் பட வைக்கக்கூடியவர் யாரும் இல்லை. இந்த மஜ்லிஸை விட்டு வெளியே போகும்போது முழுக்க முழுக்க ரஹமத் நம்மளை சேர்க்கக்கூடியவர் யாரும் இல்லை. நம்மளை உண்மை முரீதாக பைதினாயத்தில் குலாமா ஆக்கக்கூடியவர் யாரும் இல்லை. அழுகுங்க அன்பர்களே, கெஞ்சிங்க அன்பர்களே, எல்லாம் ஆபாதா வாழ வச்சிருக்க. எந்த ஆபாத், எந்த நிலையிலும் உன்னை குறை சொல்லாமல் வாழ வைக்கிறீங்க, அது ஆபாத். எந்த நிலையிலும் நீ இதா என்று அந்த எதிராக நசீபாக, அது ஆபாத். நாசமா போன இந்த உள்ளத்தில், இருளடைந்த இந்த உள்ளத்தில் பைதினாயத்தை கொடுத்து எங்களுக்கு அல்லாஹ் இல்லாஹ் என்ற அந்த ஈமானை பிச்சை போட்டியிடப்பே, இதை எங்களுடைய பரம்பரைக்கு நசீபாக்கிறார்களா? எங்களுடைய ஹாத்திமாவை அலங்காரமா ஆக்கினாருப்பே, எங்க ஹாத்திமாவை நீ அலங்கோலமா ஆக்கினாதான். கெஞ்சி
கெஞ்சுங்க அன்பர்களே. தௌபத்தன் கபுலல் மௌத், ராஹத்தன் இன்டல் மௌத், மக்ஃபிரத்தன் பஅதல் மௌத். அல்லாஹ் அக்பர். அது நீ எப்படி வாழ்ற பேச்சு கிடையாது. நீ எத்தனை சஜ்தா செஞ்ச பேச்சு கிடையாது. நீ எப்படி இருந்த? ஆகாயத்துல பறந்தியா? தங்கத்திட்டிய பேச்சு இல்லை. ரஹ்மத்துல் ஆலமீன் அல்லாஹ் வர்ஸக்னா இல்மத் தௌஹீத், இல்மத் தௌஹீத் ரிஸ்கா குடு, அமலன் இக்லாஸ், இக்லாஸான அமல குடு, வ ஹுஸ்னுல் காத்திமா, கலிமான காத்திமா நசீபாக்கவே. அவதான பாக்குறேன் என்னவே நண்பர்கள வாக்கு அத அழைச்சிட்டு வந்திருக்கே. வைதியுடைய தர்பார் இதெல்லாம் சொல்ல வச்சுட்டு, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல வச்சுட்டு, இது எங்களுடைய ஹலாலின் நிலையை ஆக்கி வை, அன்ஃபுஸ்ல யாஃப்த ஆக்கி வை, ஆஃபாக்ல ஷுஹூத ஆக்கி வை, கண்களை மூடு, மைனை ஹக் மௌஜூத அந்த ஆலத்துல ஆக்கி வை, கண்களை திற, அல்லாஹ்வுக்காக அதுராக. அன்பர்களே அதுங்க கெஞ்சிங்க அன்பர்களே. குடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கான் அல்லாஹ். வாங்க தெரியாம உட்கார்ந்து கிடக்கும். ஆனா அள்ளி குடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கான். நீ என்ன ரப்பாக்கி பார், நீ என்ன யாவாக்கி பார். ஓ சிந்தனைக்கு எல்லா அளவுக்கு நான் அள்ளி கொடுக்க ரெடியா இருக்க. நீ எனக்கு தக்வா செய், நீ எனக்கு பயப்படு. நான் யாருங்கிறது நீ விளங்கிக்கோ. உன்னை நான் பட்னியாவ போட போறேன். நீ மறக்கும் போது உன்னை பட்னியா போட, நீ மறுக்கும் போது உன்னை பட்னியா போட, நீ மறந்து சுத்தம் போது பட்னியா போட. நான் கொடுத்த கலாம வச்சு நீ பாவத்தை பேசுற, நான் கொடுத்த பார்வை வச்சு பாவத்தை பார்த்து, நான் கொடுத்த மூச்சை வச்சு ஹராமுல செலவு பண்ண. அப்பவே நான் உன்னை பார்க்கல அடியானே. அப்ப கூட உன் பாவத்தை எழுத வேணான்ட்டு தாமதப்படுத்துங்கள், காத்திருங்கள். என் அடியான் கை சேதப்படுவார், கவலைப்படுவார். அப்பொழுது நன்மையில் எழுந்திருக்கிறார். இந்த மாதிரி ரப்பு யார் நம்மளுக்கு கிடைக்கும்? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் ஆபாத ஆக்கி வச்சிருக்கான். ஒவ்வொரு உலமாக்களும் கலீஃபாக்கள் பேசும்போது சதனங்களை ஆடிச்சு. அத உன்னை திரட்டினவை யாரு? உன் நாக்க திரட்டினவை யாரு? உன் நாக்குக்கு தேவையான தண்ணீரை இந்த லாக்டவுன்ல காய விடாம கொடுத்தவ யாரு? உன் கண்ணுக்கு தேவையான நீரை இந்த லாக்டவுன்ல காய விடாம கொடுத்தவ யாரு? இந்த லாக்டவுன்ல ஹயாத்தை நிறுத்தாம கொடுத்தவ யாரு? இந்த லாக்டவுன்ல இருப்பு கொடுக்காம நிறுத்தாம கொடுத்தவ யாரு? இந்த லாக்டவுன்ல இராதாவை நிறுத்தாம கொடுத்தவ யாரு? அதாவது சபா சிபாத்துல எந்த குறையாவது வச்சு லாக்டவுன் வந்துச்சு, எல்லாரும் கொடுக்க முடியாது, கவர்மெண்ட் சத்தம் போடுன்னு சொன்னாரா? அல்லா இல்ல, சகலத்தை அல்லா பிச்சை கொடுத்தான். அரியானே உன்னை கவலைப்படுறேன்னு நினைக்காது, உன்னை சோதனை செய்ய நினைக்காது. உன்னை என் பக்கம் திருப்பத்துக்கு ஒரு ஏற்பாடு நான் செஞ்சிருக்கேன். இந்த நிலையில நீ திரும்பு, திரும்பு, என் பக்கம் திரும்பு. நாங்க யாத்திரை போய் கேட்போம் சொல்லு. உன் பாவத்தை அப்படியே நான் ஓரக்கட்டிருப்பேன், எல்லாத்தையும் நன்மையா எழுதி கொடுத்துருவேன். ஆகினால அல்லாஹ் நல்லடியா கெஞ்சிங்க அன்பர்களே. நம்மளை கொண்டு வந்து அல்லாஹ் இங்க உட்கார்ந்து வச்சிருக்கான். எத்தனையோ இரவுகள் நிம்மதியா தூங்கணும். அவனுக்கு சிறு தூக்கம் இல்ல, பெரு தூக்கம் இல்ல அன்பர்கள். அவன் முடிச்சுட்டு நம்மளை பரட்டி போடுறான் அன்பர்கள். அவன் முடிச்சுட்டு நம்மளை சலாமத்தா எழுப்பிடுறான் அன்பர்களே. அவன் முடிச்சுட்டு இருந்து இப்ப நம்மளுடைய பார்வை நம்ம எந்த லெவல்ல வச்சிருக்கா? அவன் ரஹ்மத்தான பார்வை நம்ம மீது பதமாற ஆக்கி வச்சுட்டான். ஆகையினால இதுவே காயும் தாயுமாக அல்லாஹ் நம்மளுக்கு ஆக்கி வைக்கணும். நாம் எங்க நின்றாலும் சரி, எங்க திரும்பினாலும் சரி, ஐநமா துவல்லோ சம்ம வஜ்ஹுல்லா, எங்க திரும்பினாலும் அல்லாஹ்வுடைய திருமுகம் இருக்கு. குதி நஹன அக்ரபைன இப்ன ஹப்லில் வரீத், நீ உன் பிடரின் நரம்பை விட அருகாமல் இருக்கின்ற அல்லாஹ் சொல்லிட்டான். கவலைப்பட வேணாம், நம்ம சஞ்சலப்பட வேணாம். ஆனா ஃபைசி நாயகம் கொண்டு கொடுத்த லா இலாஹ இல்லல்லாஹ் மருந்து இருக்கு. ஃபைசி நாயகம் கொண்டு கொடுத்த லா இலாஹ இல்லல்லாஹ் பொக்கிஷம் இருக்கு. இதை இக்லாஸாக உட்கார்ந்து ஒன்னே தர ரப்பு இல்லை, अल्लाह के जात पर अकीदा रख के जंगल में जाकर अल्लाह आसमान से नाजिल करेगा. अल्लाह के जात रे நீ பரிபூர்ண அக்கீதாவை குடுப்பாரா குடுக்க மாட்டாரா அல்லாஹ்வே நினைக்காத. அதுல அல்லாஹ்ட்ட இருக்குமா நினைக்காதே. அல்லாஹ் குடுப்பார், அல்லாஹ் தேவை பூர்த்தி செய்வார், அல்லாஹ் வாழ வைப்பார்ங்கிற இத்ராக்கில் அல்லாஹ்வை அழைச்சிப்பார். அல்லாஹ் அள்ளி கொடுக்க ரெடியா இருக்கான். ஆகையினால் அல்லாஹ் நண்பர்களே, தோழர்களே, திக்ர் செய்ய போறோம். கத்துறதுக்கு தகுதி இல்லை, பேசுறதுக்கு தகுதி இல்லை. ஆனால் உங்க முன்னால உட்கார்ந்தால் என் பாவத்தை மன்னிப்பாங்க அந்த ஆதரவுல நான் உட்கார்ந்து கிடக்கேன். நான் என்ன பெருசா விலகிக்கிறேன். அல்லாஹ் என்ன பாதுகாக்கணும். வாழும் காலம் எல்லாம் பைத்து நாயகனுடைய வாசல் நாயாக அல்லாஹ் என்ன வச்சுக்கிட்டா போறாரு. அதுங்க அன்பர்களே, கெஞ்சிங்க அன்பர்களே. அஃலலு ஸிக்ரி லா இலாஹா இல்லல்லாஹ்.
ரசூலுல்லாஹ். இந்த கான்காவுக்கு வெளியே போறதுக்கு முன்னால நம்மளுடைய கண்ணீர் இந்த பூமியில படாம யாரும் வெளியே போயிடக்கூடாது. இந்த கான்காவுக்கு வெளியே போகும்போது முழு வெற்றியோட நம்ம வீட்டுக்கு திரும்பணும். இந்த கான்காவுடைய பறக்கத் ஷேக் நாயகம் ஒவ்வொரு செங்கல்லையும் அங்க சுருது செஞ்சுக்கிறாங்க. நம்ம பாவத்தை பார்க்கத்தான் கூட்டாளிக்கு தெரியும், நம்ம பாவத்தை பார்க்கத்தான் மனைவிக்கு தெரியும், நம்ம பாவத்தை பார்க்கத்தான் தகப்பனுக்கு தெரியும். ஆனால் ஷேக்கு நம்ம பாவத்தை பார்க்க தெரியல, நம்ம தான் ஹக்க பார்க்க தெரியும். அந்த மாதிரி காமிலான ஷேக்குடைய வாசல் அல்லா சேர்ந்து அல்லாட்ட கெஞ்சும், ரப்பே உன்னை எப்படி திருப்தி பண்ணணும் எங்களுக்கு தெரியும், நீ விரும்புறவா நாங்க நடக்கணுங்கிறது உண்மைதான் ரப்பே. இந்த இடத்துல உட்காந்துதான் உன்னை பத்தி நாங்க கேட்க ஆரம்பிச்சோம். இந்த இடத்துல உட்காந்துதான் உன்னை தெரியல யாரும் இல்லை எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அந்த சுண்ணத்துடைய பறக்கத்துல நாங்க திக்ர் செய்யறோம்னா எங்க திக்ர்ல குறை நீ கபூல் செஞ்சுக்க, எங்க பேச்சுல குறை நீ கபூல் செஞ்சுக்க, எங்களை நீ ஃபாட்டோட்டு நீ பாதுகாத்து, எங்களை எப்படி நன்மைகள் செய்யறதுக்கு நீ தௌஃபீக் செய்யறப்பே, அதே மாதிரி பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு நீ தௌஃபீக் செய்ய, எந்த ஹியாலுக்கு நீ எங்களை பாதுகாத்து, எங்க ஹியால் எங்களுடைய முழுசல் இல்லாத உனக்கான எங்களை வாழ வச்சிடறப்பே. இல்லல்லா 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 கொண்டு இந்த நாம நீ அசைச்சு கொடுத்த இந்த கல்வியில் உள்ள மாசி வல்லாத செய்யக்கூடிய மறுக்க துவாத்த வஞ்சை கொண்டு முயற்சி செஞ்சு நீக்கிறதுக்கு செய்யறப்பே ஒன்ன தர யாரும் விட்டு இல்லைன்னு நான் சொல்ல வச்சுட்டேன். எங்க கல்வியில் நீ குடி வந்துடாங்க நான் கெஞ்சி கண்பது, எங்க கல்வம் அரிசா ஆக்கிடாங்க அல்லாஹு அல்லாஹ்
அல்லாஹு அன்பர்களே, தோழர்களே, ஃபைஸினா இது எப்படி இன்பமயமா உட்காந்து அல்லாவை அழைப்பாங்களோ அந்த மாதிரி நம்ம எல்லாருமே இன்பமயமா உட்காந்து நம்ம யாரும் ஒண்ணுமே இல்லைங்கிறத எதிராக கூட நம்ம அவனை அழைப்போம். நான் இல்லை இருக்கிறது ஃபைஸினாங்கிறத எதிராக கூட அழைங்க. அன்பர்கள், யா ஹய்யூ யா கய்யூம், யா ஹய்யூ யா கய்யூம், யா ஹய்யூ யா கய்யூம், யா ஹய்யூ யா கய்யூம், யா அன்பர்களே, தோழர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் தௌஹீத். அன்பர்கள், ரப்புல் ஆலமீன் அல்லாஹ், ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைஅத்திபார வஜூத் அல்லாஹ் இருக்கிறான், பைஅத்திபார நூர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். நம்மளில அல்லாஹ்வும் இருக்கிறான், ரஹ்மத்துல் ஆலமீனும் இருக்கிறாங்க. அல்லாஹ்வையும் ரசூலையும் காட்டி கொடுத்த ஃபைஸி நாயகம் நம்மளோட இருக்கிறாங்க. மனமே நீ மயங்காதே, கண்ணே நீ கலங்காதே, மனமே நீ மயங்காதே, கண்ணே நீ கலங்காதே, நம்மில் ஃபைஸ் இருக்கின்றார், நம்மில் ஃபைஸ் இருக்கின்றார், மனமே நீ மயங்காதே, மன்னரையில் அடங்கவில்லை, மனவரையில் வாழுகின்றார், மன்னரையில் அடங்கவில்லை, மனவரையில் வாழுகின்றார், மனமே நீ மயங்காதே, கண்ணே நீ கலங்காதே, நம்மில் ஃபைஸ் இருக்கின்றார், நம்மில் ஃபைஸ் இருக்கின்றார். முஹம்மத் 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 முஹம்மத்
युसल्लून अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लू अलैहि वसल्लिमू तस्लीमा अल्लाहुम्मा सल्लि अला सय्यदिना मुहम्मदिन व अला आलि सय्यदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि।